நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு தரும்? ஐயா, போன வருஷம்தான் நான் நல்லா இல்லை. போன வருஷம் என்னுடைய அத்தனை விஷயங்களிலும் முட்டுக்கட்டைகள். கல்யாணம் நடக்கலை, நடந்த கல்யாணம் சரியில்லை, அல்லது எதுவுமே எனக்கு சரியாக இல்லை, தொழில் நல்லா இல்லை, வேலை நல்லா இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, எதுக்காக பிறந்தேனே தெரியல, அந்த அளவுக்கு போன வருஷம் மன அழுத்தம். இந்த வருஷமாவது எனக்கு நல்ல அமைப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன பலன்களை எப்படி தரப்போகிறது? நான் அடிக்கடி ஒரு முன்னுரை மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த வருட பலன்கள் எப்படி உங்களுக்கு சொல்லப்படுகின்றன. 12 ராசிகள்லையும் கோடிக்கணக்கானவர்கள், உலக மொத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு 800 கோடி பேரையும் பிரித்தோம்னா 12 பங்காக பிரித்தோம்னா ஒரு ராசிக்கு 60-65 கோடி பேர் கண்டிப்பாக வருவீங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டு பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களுடைய இயக்கத்தை தாங்க இதை வச்சு நம்முடைய புத்தாண்டு பலன்களை கண்டிப்பாக சொல்கிறோம். அது எப்படி இருக்குன்றதை கணிச்சு தான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களாக சொல்லுகிறோம். இந்த பலன்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்தி அமைப்புகளையும் வச்சுத்தான், அதாவது கோட்சாரம் மற்றும் உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளை இணைத்து தாங்க பலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. சரி, இந்த வருஷம் ஏதாவது சிறப்பான பயிற்சிகள் எதனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிலையாக இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சியே கிடையாது. இந்த தமிழ் புத்தாண்டில் சனிப்பெயர்ச்சி கண்டிப்பாக கிடையாது. அவர் ஒரே இடத்தில் மீன வீட்டில் நிலையாக இருக்கின்ற அதே நிலைமையில் டிசம்பர் மாதம் முதல் வாரம் இப்போது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படியே கீழே இறங்கி மகர வீட்டிற்கு வந்து விடுகிறார். இப்போது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கேது அப்படியே மேலே ஏறி கடக வீட்டிற்கு போகிறார். அப்போ ராகு கேதுக்கள் கடகத்திலும் மகரத்திலும் மாறக்கூடிய சூழல்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இந்த ராகு கேது பயிற்சி நடக்குது. இதனை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க, குரு பயிற்சி. அதாவது ஜூன் மாதம் 12ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறகுதுன்னா சரியாக ஒரு 40-45 நாள்லேயே 7 வாரங்களிலேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக ஒரு உன்னதமான மாற்றம் நிறைந்த குரு பயிற்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். இது ஒரு பெரிய மாற்றம்ங்க. 12 வருஷத்திற்கு ஒரு தடவை வந்து குரு பகவான் உச்சத்தை அடையும் போது உலக மக்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு நன்மையான பலன்கள். இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல விடிவு காலம் வரப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. சனி கெடுப்பார் என்றால் குரு கொடுப்பார் என்பது தான் உண்மை. ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களை குறைப்பது, ஏற்கனவே இருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து மாற்றங்களை நல்ல விதமாக தருவது, முக்கியமாக பொருளாதார முன்னேற்றம் என்கின்ற பண வருமானம் போன்ற அமைப்புகளை கொடுப்பது குரு பகவான் என்பதாலும், அபூர்வமான 12-13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி இப்போது நடக்கப் போகிறது என்பதனாலும் உண்மையிலேயே மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடக்குது. ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு அதிசாரம் என்கின்ற முறையில் போன முறை எப்படி அவர் மாறினாரோ அதை போலவே டக்குன்னு அடுத்த ராசிக்கு மாறினாலும் பின்னாடி அப்படியே வேறு மாதிரி வந்துடுறாரு. இந்த குரு பயிற்சியின் மூலமாக டிசம்பர் மாதத்திலிருந்து கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய கோடீஸ்வர யோகம் கடகத்தில் ஏற்படுது. இந்த கடகத்தில் குரு கேள யோகம் ஏற்பட்டாலே உலகத்தில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சீராகி இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 6 மாதம் கழித்து கொஞ்சம் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஆக எல்லா நிலைமைகள்லையும் பார்க்கும் பொழுது ராகு கேது குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி என்பவை ஓரளவிற்கு நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமைகளில்தான் இப்போது 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. பெரிய சோதனைகள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்காது. ஆகவே சென்ற வருடத்தைப் போல அல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருக்குமே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஓரளவிற்கு உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய புத்தாண்டாகவே அமையும் என்பதை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக எப்படிப்பட்ட தன்மையில் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது உண்டு. பெரிய அளவில் நல்ல மாற்றம் இருக்குங்க. புத்தாண்டின் முழுவதுமே 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆரம்பத்தில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு உச்சமானாலும் அவர் பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த புத்தாண்டில் உண்டு. தொட்டது துலங்கும், தைரியமாக தாராளமாக செய்யலாம். வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா, பண்ணலாம். ஏற்கனவே இருக்கிற தொழிலை டெவலப் பண்ணலாமா, பண்ணலாம்.
இதை நம்பி செய்யலாமா, அதை நம்பி செய்யலாமா, செய்யலாம். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமண நிச்சயதார்த்தம் இந்த தமிழ் புத்தாண்டின் இறுதிக்குள்ளேயே, அதாவது இந்த ஆங்கில வருடத்தின் இறுதிக்குள்ளாகவே உங்களுக்கு திருமணம் நடந்துவிடக்கூடிய தன்மை, ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய சில அமைப்புகள் எல்லாம், ஒரு குடும்பத்தில் கூட நிம்மதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய பெரும்பாலான கிரகங்கள் வலுத்து இருக்கின்ற காரணத்தினால் ரிஷபராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இல்லை. முதல் 6 மாதங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு கொஞ்சம் மந்தமான ஒரு மாதிரியான நிதானமான போக்கை கொடுத்திருந்தாலும் கூட 3ஆம் இடத்துல குரு பகவான் உச்சனாகி டிசம்பரோடு அங்கே கேதுவோடு சேர்ந்து கேள யோகம் எனப்படுகின்ற கோடீஸ்வர யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் ஏற்படுகின்ற காரணத்தினால் நல்ல அறிமுகங்கள், முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, பணத்தை நல்ல விதமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் உடனே கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, அப்படியே நூற்றுக்கணக்கான கோடிகள் உங்களை கொட்டப்போதுன்னா நான் சொல்ல மாட்டேன். அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல சில உயரங்கள் இருக்கின்றன. நீங்கள் இவ்வளோ தான் சம்பாதிக்கணும், நீங்கள் லட்சாதிபதி தான், நீங்கள் கோடீஸ்வரர் தான், நீங்கள் மில்லியனர் தான், நீங்கள் பில்லியனர் தான் என்கின்ற மாதிரியாக உங்களுடைய ஜாதகப்படி ஒரு அளவிற்கு நீங்கள் எவ்வளவு சம்பாதிப்பீர்கள் என்கின்ற அமைப்பிற்கு ஒரு அச்சாரம் போடுகின்ற விதமாகவே இப்போது இந்த 2026 தமிழ் புத்தாண்டு சில பல அடையாளங்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதால் பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. தம்பி தங்கைகளின் மூலமாக நல்லவைகள் நடக்கும். மாமன் மச்சான்களை கொஞ்சம் நம்புகிற மாதிரியாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. எதையும் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து யாராவது ஒன்று சொன்னால் கூட அதை நம்பாமல் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு சிந்தனை நல்ல விதமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அண்ணன் அக்காள்கள் கை கொடுக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்குமே அடுத்தவங்க கையை மட்டும் எதிர்பார்த்து ஒரு மாதிரி அடுத்தவங்களை நம்பி பழிச்சுக்கிட்டு இருந்த இளைய பருவ ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல தமிழ் புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குங்க. சிலருக்கு அம்மா அப்பானால் இதுவரைக்கும் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 75லிருந்து 80% மார்க் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு.